ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் மினி வ்ளாக் போடுறேன். ஸோ இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒயிட் பாஸ்தா பார்த்திங்கன்னா க்ரீமியாக நல்லாவே இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தா வந்து வேக வச்சுக்கலாம். அது வேகும்போது சைட் பைடில் பார்த்திங்கன்னா கடாயில் பட்டர் போட்டு நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்ன வெஜிடபிள் வேணால் எடுத்துக்கலாம். அது நம்ம சாய்ஸ் தான். ஸோ எடுத்துகிட்டு அது நம்ம நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்தா வெந்தோடனே பார்த்திங்கன்னா அது நம்ம ஒரு நல்ல கோல்டு வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு கடாயில் பார்த்திங்கன்னா பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டு மைதா மாவு அது கோதுமை மாவு, நான் இன்றைக்கி மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அது வதக்கி முடிச்சோடனே பால் ஊற்றிக்கணும். நான் 2 கப் பால் ஊற்றிக்கிறேன். ஸோ பால் ஊற்றி அதில் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆர்கானோ அண்டு சால்ட்டும் போட்டுக்கலாம். போட்டு வேக வச்ச பாஸ்தா போட்டு நல்லா கலரிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இறக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் சீஸ் துருவி போட்டு நம்ம இறக்கிட்டு நமக்கு க்ரீமியான ஒயிட் பாஸ்தா ரெடி. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாக நல்லாவே இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக உப்பு மட்டும் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.